எஸ்ஹெச்முக்கும் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கும் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கும் உள்ள ரிலேஷனை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். யூனிஃபார்ம் சர்க்குலர் ரிலேஷன் என்ன பார்ப்போம். சப்போஸ் இது வந்து டயமீட்டர், இது வந்து diameter of circle, that is y dash. Suppose நம்ம திங்க் பண்ணுவாங்க, பாடி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் வித் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு பாடி இங்கேருந்து மூவ் பண்ணுது, இங்கேருந்து மூவ் பண்ணுது. ஸோ இது பார்ட்டிக்கல் இஸ் இதில் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் மூவ் பண்ணுது. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் எவ்ரி பாயிண்ட் அந்த சர்க்கிள் அந்த பார்ட்டிக்கலோட வெலாசிட்டி ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற போது நம்ம இந்த பக்கத்துலேருந்து பார்க்குறோம், we are seeing from this direction. இந்த டைரெக்ஷன்லேருந்து பார்க்குற போது நமக்கு எப்படி படும். ஸோ பார்ட்டிக்கல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வருது, பார்ட்டிக்கலோட ஷேடோ என்ன ப்ரொஜெக்ஷன் இது, பார்ட்டிக்கல் இங்கே வரும்போது அதோட ப்ரொஜெக்ஷன் இது, பார்ட்டிக்கல் இங்கே வரும்போது அதோட ப்ரொஜெக்ஷன் இது, பார்ட்டிக்கல் இங்கே வரும்போது அதோட ப்ரொஜெக்ஷன் இது. ஸோ பார்ட்டிக்கல் வந்து இப்படி மூவ் பண்ணுது சர்க்கிளில், யூனிஃபார்ம் சர்க்கிள் மோஷனில் இப்படி மூவ் பண்ணுது. நம்ம இங்கேருந்து பார்க்குறப்போ பார்ட்டிக்கல் இப்படி வரும்போது இங்கே பாயிண்ட்லேருந்து இங்கே வரும்போது இப்படி வரும்போது நமக்கு எப்படி தெரியும்னா இங்கேருந்து இப்படி போகிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா ஒரு சிலிண்டரை பார்ப்போம், நம்ம ஒரு சிலிண்டரை பார்த்தோம்னா 3 டைமென்ஷனில் பார்த்தோம்னா இப்படி தெரியும். நேரடியாக பார்த்தோம்னா சிலிண்டர் நமக்கு ஒரு ரெக்டாங்கிளாக தான் தெரியும். ரெக்டாங்கிள் நேராக பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளாக தான் தெரியும். கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த பேசிக்ஸில் நமக்கு தேவை டு அண்டர்ஸ்டாண்ட் இட் ஈஸிலி. ஸோ அதே மாதிரி இந்த பார்ட்டிக்கல் வந்து இங்கேருந்து இப்படி மூவ் பண்ணி இங்கே மேலே வரும்போது, இங்கேருந்து மூவ் பண்ணி இப்படி வரும்போது நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த பார்ட்டிக்கல் என்ன பண்ணுறோன்னா இப்படி இருக்கிற பார்ட்டிக்கல் இங்கே இருக்கிற மாதிரி தெரியும், இப்படி மூவ் பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ இட் லுக்ஸ் ஆஸ் இஃப் த பார்ட்டிக்கல் இஸ் மூவிங் லைக் திஸ். இது அட் t is equal to 0. அதான் டீனா ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்ட் பண்ணுறோம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற போது பார்ட்டிக்கல் இப்படி மூவ் பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ அதே நம்ம இங்கே ப்ரொஜெக்ட் அதை எழுதணும்னா இங்கே இப்படி இருக்க மாதிரி. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் ஃப்ரம் வேர் அந்த பார்ட்டிக்கல் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி மேலே போகிற போது நம்ம இங்கேருந்து பார்க்குற போது இப்படி போகிற மாதிரி நமக்கு தெரியும். ஃபஸ்ட் இப்படி பார்த்தோம்னா இப்படி வருது, இப்படி போகிற மாதிரி தெரியும். மறுபடியும் இந்த பாயிண்டில் பார்க்குறோம், அதுதான் இந்த பாயிண்டோட ப்ரொஜெக்ஷன் இது. மறுபடியும் இந்த இடத்துல அதோட ப்ரொஜெக்ஷன் இது, இந்த இடத்துல இது ப்ரொஜெக்ஷன் இது, இந்த இடத்துல இது ப்ரொஜெக்ஷன் இது. ஸோ இட் மீன்ஸ் பார்ட்டிக்கல் இங்கேருந்து இங்கே வரும்போது நமக்கு இந்த பக்கத்துலேருந்து பார்க்குற போது இப்படி வர மாதிரி தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி போகிற மாதிரி தெரியும், இப்போ இப்படி வர மாதிரி தெரியும். இங்கேருந்து போயிட்டு திரும்பி பீக்கு இங்கேருந்து அதாவது இப்படி போகிற போது இங்கேருந்து பீக்குக்கு போகும், இங்கேருந்து வரும்போது மேலேருந்து கீழே வர மாதிரி தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப். அப்புறம் இந்த இடத்துல பார்ட்டிக்கல் வரும்போது ஏன்னா இப்படி சுற்றி தானே வருது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் வித் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா எப்படி சொல்லலாம், ஆங்குலர் வெலாசிட்டி angular velocity is equal to angular displacement by time, or theta angle is equal to omega into t, right? ஸோ மறுபடியும் இங்கே வரும்போது இதோட ப்ரொஜெக்ஷன் இங்கே இருக்கும், பார்ட்டிக்கல் இங்கே வரும்போது இதோட ப்ரொஜெக்ஷன் இங்கே இருக்கும், பார்ட்டிக்கல் இங்கே வரும்போது இதோட ப்ரொஜெக்ஷன் இருக்கும், பார்ட்டிக்கல் இங்கே இதோட ப்ரொஜெக்ஷன் இருக்கும், பார்ட்டிக்கல் இங்கே வரும். ஸோ இங்கேருந்து இங்கே வரும்போது நமக்கு என்ன தெரியும், அது அப்படி இங்கே கண்டினியூ பண்ணுற மாதிரி தெரியும். இதோட ப்ரொஜெக்ஷன் தான், ப்ரொஜெக்ஷன் ஆன் திஸ் இஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் a particle in UCM. யூசிஎம்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இங்கேருந்து இப்படி போகிற போது நமக்கு இப்படி போகிற மாதிரி தெரியும், இங்கேருந்து இப்படி வரும்போது அங்கேருந்து இப்படி வர மாதிரி தெரியும், மறுபடியும் இங்கேருந்து இப்படி போகிற போது அதோட ப்ரொஜெக்ஷன்
ஷேடோஸ், இதோட ஷேடோ இங்கே இருக்கிற மாதிரி இப்படி வர மாதிரி தெரியும். மறுபடியும் இங்கேருந்து இப்படி போகிற போது இதோட ஷேடோ இப்படி இருக்கும். இங்கே போகிற போது இதோட ஷேடோ இங்கே இருக்கும். இங்கே போகிற போது இதோட ஷேடோ இங்கே இருக்கும். ஸோ இங்கே போகிற போது இதோட ஷேடோ இருக்கும். ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணி இங்கே வந்தது. ஸோ இங்கேருந்து இப்படி போகிற போது பாடி என்ன எப்படி போகிற மாதிரி தெரியும். மறுபடியும் திரும்பி இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கேருந்து இப்படி போகிற போது இங்கேருந்து இப்படி போகிற மாதிரி தெரியும். ரைட். ஸோ இப்போ இதை என்னன்னு சொல்கிறேன். ஸோ பாடி இஸ் மூவிங் இன் ஏ சர்க்குலர் பாத் வித் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அண்ட் இட்ஸ் ஷேடோ இஸ் undergoing simple harmonic motion. ஏன் simple harmonic motion? ஃபஸ்ட்டு இங்கேருந்து இப்படி போகுது, மறுபடியும் இப்படி வந்துட்டு இப்படி போகுது, மறுபடியும் அடுத்த ரவுண்டில் சேம் திங் இஸ் ரிப்பீட்டட். இட் மீன்ஸ் the shadow, the projection of a particle moving in uniform circular motion and its shadow produces simple harmonic motion. எப்படி எழுதலாம்னா simple harmonic motion. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போகுது, மறுபடியும் இங்கே திரும்பி இங்கே வந்துட்டு மறுபடியும் இங்கே வருது. ஸோ இதை நம்ம மெயின் பாயிண்ட் ஆஃப் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட், இந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட், இது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட், இது அப்பர் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட், தட் இஸ் பாசிட்டிவ் சைட். மெயின் பொசிஷனில் மேலே போன பாசிட்டிவ், இதில் போன நெகட்டிவ். திஸ் இஸ் லோயர் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். இட் மீன்ஸ் பார்ட்டிகல் எப்படி போகுது, இப்படி போயிட்டு இப்படி வந்து மறுபடியும் இப்படி போகுது, மறுபடியும் இப்படி போயிட்டு இப்படி வருது. ஸோ யூனிஃபார்ம் சர்க்கிளில் இருக்கிறது பார்ட்டிகல் இப்படி போயிட்டு வர மாதிரி நம்ம இருக்குது. ஸோ when this is moving in circular fashion, its projection, its shadow is moving, executing simple harmonic motion. இப்போ நம்ம மேலேருந்து கீழே பார்க்குறோம், கீழே ஒரு கண்ணாடி வச்சு மேலேருந்து கீழே பார்க்குறோம். ஸோ இந்த பார்ட்டிக்கல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது at t is equal to 0. t is equal to 0 means where the particles, எந்த இடத்துல நம்ம பார்ட்டிக்கல் ஸ்டார்ட் ஆகிறதா கவுண்ட் பண்ணுறோம். t is equal to 0 and ஒரு சர்க்கிள் வந்த பிறகு t is equal to 360 degree, that is 2 pi. ஸோ இந்த இடத்துல நம்ம பண்ணுறோம். ஸோ now we are seeing in xx diameter, x dash diameter, இது x diameterல அந்த ப்ரொஜெக்ஷனை x டேஷில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இதோட மோஷன். ஸோ பார்ட்டிக்கல் இது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ பார்ட்டிக்கல் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர் அண்ட் இட் இஸ் மூவிங் இன் கிளாக் வைஸ் டைரெக்ஷன். நம்ம கிளாக் வைஸும் வச்சுக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸும் வச்சுக்கலாம். ஸோ கிளாக் வைஸில் வச்சுட்டு இப்படி வந்தோம்னா மெயின் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் போகும், நெகட்டிவ் சைடு போகும். ஸோ பாசிட்டிவ் சைடு வச்சுக்குவோம். ஸோ இட்ஸ் மூவிங் வித் இன் கிளாக் வைஸ் டைரெக்ஷன், in x dash. இந்த பார்ட்டிக்கலோட மோஷனை, யூனிஃபார்ம் சர்க்கிள் மோஷனை மேலேருந்து பார்த்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் இந்த டயமீட்டரில். ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டிக்கல் இங்கே இருக்குதுன்னா அதோட ப்ரொஜெக்ஷன் அண்ட் எக்ஸ் டயமீட்டர், இதுதான் அதோட ப்ரொஜெக்ஷன். ஸோ அதை நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம்னா திஸ் பாயிண்ட். ஸோ பார்ட்டிக்கல் இங்கே வரும்போது அதோட ப்ரொஜெக்ஷன் அண்ட் எக்ஸ் டயமீட்டர் இது. ஸோ மறுபடியும் பார்ட்டிக்கல் இங்கே வரும்போது அதோட ப்ரொஜெக்ஷன் இது, பார்ட்டிக்கல் இங்கே வரும்போது அதோட ப்ரொஜெக்ஷன், பார்ட்டிக்கல் இங்கே வரும்போது அதோட ப்ரொஜெக்ஷன் இது. ஸோ பார்ட்டிக்கல் இங்கேருந்து இப்படி வரும்போது நமக்கு பார்ட்டிக்கல் இங்கேருந்து இப்படி மூவ் பண்ணுற மாதிரி தெரியும், இப்படி மூவ் பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ இட் மூவ்ஸ். ஸோ பார்ட்டிக்கல் இப்படி மூவ் பண்ணுற மாதிரி தெரியும். மறுபடியும் இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணணும், இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணணும், இங்கேருந்து ஒரு சைக்கிள் கம்ப்ளீட்டட். ஸோ இங்கேருந்து மூவ் பண்ணால் அதோட ப்ரொஜெக்ஷன் இது. ஸோ இங்கே மூவ் பண்ணுறபோது பார்ட்டிக்கல் அதோட ப்ரொஜெக்ஷன் இது, இங்கே மூவ் பண்ணுறபோது அதோட ப்ரொஜெக்ஷன் இது, இங்கே மூவ் பண்ணுறபோது இந்த எக்ஸ்ட்ரீம் டயமீட்டர் ஒய் ஆக்சிஸில் பாட்டம் வரும்போது அதோட ப்ரொஜெக்ஷன் இது. ஸோ இங்கேருந்து இங்கே வந்த பிறகு இது இப்படி போகுது, மறுபடியும் இங்கேருந்து இப்படி வரும்போது பார்ட்டிக்கல் மறுபடியும் இதோட ப்ரொஜெக்ஷன் இங்கே, இதோட ப்ரொஜெக்ஷன் இங்கே, பார்ட்டிக்கல் இப்படி மூவ் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியும். இட் மீன்ஸ் த பார்ட்டிக்கல் மூவ் பேக்வர்ட். ஃபர்தர் பார்ட்டிக்கல் இங்கே வருது. ஸோ இப்படி சர்க்கிள் மூவ் பண்ணுறப்போ இங்கே வரும்போது அதோட ப்ரொஜெக்ஷன் இங்கே இருக்குது. இந்த பார்ட்டிக்கல் இங்கே வரும்போது அதோட ப்ரொஜெக்ஷன் இங்கே இருக்குது, இங்கே வரும்போது அதோட ப்ரொஜெக்ஷன் இங்கே இருக்குது, இங்கே வரும்போது ப்ரொஜெக்ஷன் இங்கே இருக்குது. இட் மீன்ஸ் பார்ட்டிக்கல் இங்கேருந்து எப்படி போகிற போது அதோட ப்ரொஜெக்ஷன் மேலேருந்து பார்க்கும்போது நமக்கு இப்படி மூவ் பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ இப்படி மூவ் பண்ணுற மாதிரி தெரியும். மறுபடியும் எகைன் பார்ட்டிக்கல் இப்படி வந்துட்டு
3/4 குவார்ட்டர் சர்க்கிள் மூவ் ஆகிட்டு மறுபடியும் இங்கே போகிறப்போ அதோட ப்ரொஜெக்ஷன் இங்கே இருக்கும். இங்கே பார்ட்டிகல் இருப்போம் அதோட ப்ரொஜெக்ஷன் இங்கே இருக்கும். இங்கே இருக்கிற போது அதோட ப்ரொஜெக்ஷன் இங்கே இருக்கும். இங்கே இருக்கிற போது அதோட ப்ரொஜெக்ஷன் இங்கே இருக்கும். இங்கே இருக்கிறப்போ எகைன் இருக்கும். ஸோ இப்படி போகிறப்போது அதோட மூமெண்ட் இப்படி இருக்கும். எகைன் இட் கோஸ் பேக். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போய் மறுபடியும் திரும்பி வந்து மறுபடியும் இப்படி போகுது. இட் மீன்ஸ் இட் இஸ் கம்ப்ளீட்டிங் ஒன் சைக்கிள். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்பி போய் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண எடுத்து மறுபடியும் இங்கேருந்து போவோம். ஸோ இட் மீன்ஸ் த யூனிஃபார்ம் a particle moving in uniform circular motion is executing simple harmonic motion, whether it is xல நம்ம பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இப்படி வரும்போது இது இப்படி போகும், அப்புறம் இங்கே வரும்போது இப்படி வரும், இங்கேருந்து இப்படி போகிறபோது இங்கேருந்து இப்படி போகிறபோது இப்படி போகும், அங்கேருந்து மறுபடியும் இப்படி வந்துடும். இட் மீன்ஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்பி வந்து மறுபடியும் திரும்பி போகுது. இட் மீன்ஸ் இட் இஸ் கம்ப்ளீட்டிங் ஒன் சைக்கிள். கம்ப்ளீட்டிங் எப்படி போகுதுன்னா இப்படி போய் இப்படி வந்து மறுபடியும் இப்படி வந்து எப்படி போவோம். ஸோ இதை வந்து நம்ம மெயின் பொசிஷன் வச்சுக்குவோம். மெயின் பொசிஷன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் என்ன, அதுக்கு ஒரு மெயின் பொசிஷன் இருக்கும், 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுற ஆசிட்டிஸ் இது ப்ரொடியூஸ் பண்ணுது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம எப்படின்னு சொல்லலாம், திஸ் இஸ் த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் particle moving in a circular path as SHM. ஸோ இங்கே SHM பண்ணுறது இது பார்ட்டிக்கல் சர்க்குலர் மோஷனில் பண்ணுறது SHM பண்ணல, அதோட ஷேடோ அதோட ப்ரொஜெக்ஷன் இஸ் மேக்கிங் SHM. இப்படி பார்த்தோம்னா இப்படி வருது. ஸோ திஸ் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட், மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணி வந்துடுது. ஸோ இதை அடுத்தது நம்ம வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்ப்போம். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இனிஷியலி பாயிண்ட் இங்கே இருக்குது அட் t = 0. நம்ம இப்படி மூவ் பண்ணுறோம். இப்படி மூவ் பண்ணுறோம்னா ஒய் டேஷ் டயாமீட்டரில் நம்ம மூவ் பண்ணுறோம். ஏன்னா பார்ட்டிக்கல் இங்கே இருக்குன்னா அதோட ப்ரொஜெக்ஷன் இருக்கும், பார்ட்டிக்கல் இங்கே இருக்குன்னா அதோட ப்ரொஜெக்ஷன் இங்கே இருக்கும். சப்போஸ் பார்ட்டிக்கல் அட் சம் டைம் இங்கே இருக்குன்னா திஸ் இஸ் த லைன் ஜாயினிங் த பார்ட்டிக்கல் வித் சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் x-axis. ஸோ திஸ் இஸ் theta. As it is theta என்ன, theta is equal to நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம், is equal to omega t, where omega is the angular velocity. So particle is moving like this anti-clockwise. ஸோ இங்கே இருக்கிற போது மறுபடியும் இங்கேருந்து இங்கே இருக்கும்போது தீட்டா இங்கே வருது. சப்போஸ் நம்ம சைன் வேவ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், 0 டிகிரி, 90 டிகிரி அண்ட் 180 டிகிரி, 270 degree, 360 degree. So pi radian is equal to 180 degree. So 90 degree என்ன வரும், 90 degree divide by 2. So இது 1 pi by 2, 2 pi by 2, 2 into pi by 2 pi is equal to 180. இது 3 pi by 2, 3 into pi by 2, 3 into 90 divided by 2, 270 degree. 90, so this is pi by 2. This is pi. இது pi என்று சொல்லலாம். இதை 3 pi by 2, 4 pi by 2, அதாவது பைன்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்கில் வரும்போது டயமீட்டர் நம்ம வெளியில். ஸோ we are projecting its image. இனிஷியலி இதோட இமேஜ் இதோட ஷேடோ இங்கே இருக்கும். தட் இஸ் மெயின் பாயிண்ட் ஆஃப் த ஷேடோஸ் எக்ஸிக்யூட்டிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அப்போ இங்கே போகிற போது அட் டைம் t. ஸோ இந்த ஆங்கிள்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா t. ஸோ இங்கே வரும்போது பார்ட்டிக்கல் இங்கே இருக்குது. ஸோ நம்ம சைனோட வேவ் எப்படி இருக்கும், சைனோட வேவ் at theta is equal to 0. ஏன்னா தீட்டான்னு சப்போஸ் 0னா இது வந்து லைனு, அது x-axis 2, theta is equal to 0. இங்கே இது என்ன வரும், தீட்டா x-axis தீட்டா எவ்வளோ வரும், 90 degree, pi by 2. This is pi by 2.
ஸோ π/2 வரும்போது இங்கே இந்த பார்ட்டிக்கல் எங்கே இருக்குது, இங்கே வந்துடுது. இட் மீன்ஸ் பீக்குக்கு வருது. ஸோ π/2ல் பீக்குக்கு இருக்குது. மறுபடியும் எகைன் 3π/2 π/2 போகிற போது இது இப்படி போகுது. இங்கேருந்து இங்கே வரும்போது மறுபடியும் இது எப்படி வருது, இப்படி வந்து மேக்ஸிமம் எது வரைக்கும் வரும், 0க்கு வரும். 0 லெவலுக்கு வந்துடும் மெயின் பொசிஷனுக்கு. ஸோ இட் மீன்ஸ் அட் பை இல்லை எங்கே வருது, 0க்கு வந்துடுது. பையில் 0க்கு வந்துடுது. அப்புறம் பை வரைக்கும் நம்ம வந்துட்டோம். மறுபடியும் இங்கேருந்து இப்படி போகிற போது பார்ட்டிக்கல் வந்து இங்கேருந்து இப்படி போய் நம்ம இப்படி பார்த்தோம்னா பார்ட்டிக்கல் இதோட ப்ரொஜெக்ஷன் இங்கே இருக்கும், இது இங்கே இருக்கும், இதோட ப்ரொஜெக்ஷன் இங்கே இருக்கும். ஸோ பார்ட்டிக்கல் எப்படி மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்ட்டிக்கல் வில் மூவ் அட் திஸ் பாயிண்ட் இங்கே இருக்கும். ஸோ இட் மீன்ஸ் 3π/2 அதோட வேல்யூ தான். 3π/2ல் நெகட்டிவ் இதுதான் பாசிட்டிவ் வேல்யூனா இது நெகட்டிவ் வேல்யூ. ஸோ நெகட்டிவ் சைடு இதே ஆம்ப்ளிடியூடில் அட் பை 3π/2 எப்படி வருது, 3π/2ல் இது இங்கேருந்து இங்கே வந்துடுது. ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன் தான் பார்ட்டிக்கல் இங்கேருந்து இப்படி வருது, அதோட ப்ரொஜெக்ஷன் இங்கேருந்து இங்கே வருது. ஸோ ஆங்கிள் என்ன வருது, 3π/2ல் இப்படி வருது. அடுத்தது 3π/2 2π, 3π/2 2π. ஏன்னா ஒரு π/2 2 π/2 3 π/2 4 π/2 2π. 2πக்கு வரும்போது எங்கே போகுது, 2πக்கு வரும்போது 0 லெவலில் இருக்குது. அந்த ப்ரொஜெக்ஷனும் 2πக்கு இப்படி 2πக்கு போகிற போது என்னென்னா இங்கேருந்து இப்படி போகுது. ஸோ இங்கேருந்து ரைஸ் ஆகிற மாதிரி தெரியுது. இப்படி ஒரு சர்க்குலர் மோஷன் இப்படி ரைஸ் ஆகிற மாதிரி தெரியுது. அதோட லெவலில் 0க்கு வந்துடுது. ஸோ ஒரு சர்க்கிள் ஆகிடுச்சு. மறுபடியும் சேம் திங் அப்படியே கண்டினியூ ஆகும். இதுதான் சைன் வேவ்னு சொல்லுவோம். சைன் வேவ் ஏன் சைன் வேவ்னு சொல்கிறோம், பிகாஸ் சில இந்த பேசிக் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு இதை சிம்பிள் பேசிக்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா இந்த இடத்துல வரும்போது ஆங்கிள் வந்து இது π/2, இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல வரும்போது π/2. ஸோ θ இஸ் ஈக்குவல் டு θ இஸ் நத்திங் பட் ω/t. இந்த இடத்துல வரும்போது ஆங்கிள் என்ன வரும், இந்த ஆங்கிள் θ இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் θ which is equal to ω/t which is equal to π. பையில் வரும்போது 0 லெவலுக்கு வந்துடுது. அது மெயின் பொசிஷனுங்க. ஸோ பையில் வரும்போது வந்துடுது. அடுத்தது இங்கேருந்து இங்கே போகிற போது இது மெயின் பொசிஷன்லேருந்து கீழே போயிடுது. ஸோ இதுதான் மெயின் பொசிஷன், கீழே போயிடுது. பட் இந்த ஆம்ப்ளிடியூட் சேரும். ஸோ இதுவும் சேம். அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் கரெக்டாக வரையில, பட் இந்த ஆம்ப்ளிடியூடும் சேமாக இருக்கும். பட் இது பாசிட்டிவ் சைடில் இருக்குது, இங்கேருந்து இங்கே இந்த ஆம்ப்ளிடியூட் இது நெகட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ 180 270 3π/2லேருந்து மேலே போகிற போது இந்த பார்ட்டிக்கல் இப்படி போகிற மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் அது 0 லெவலுக்கு வந்தது. 0லேருந்து பீக்கு 0 நெகட்டிவ் பீக் எகெயின் பீக். ஸோ இப்படி வந்தது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3π/2 இது 2π அண்ட் அப்படி போகுது. ஃபர்தர் அப்படி எப்படி வந்ததோ இதை தூக்கி இங்கே வச்சோம்னா அதுதான். பட் ஃபர்தர் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது என்னது, θ which is equal to ω/t. ஸோ 0 டிகிரியில் இங்கே இருக்குது, 90 டிகிரியில் பீக்குக்கு வந்துடுது. அட் 180 டிகிரியில் மறுபடியும் 0க்கு வந்துடுது. 180 டிகிரியில் 0க்கு வந்துடுது. 90க்கு பீக்குக்கு போயிடுது. 90க்கு அது மாதிரி இங்கேருந்து இங்கே போயிடுது. ஸோ அது வேல்யூ பீக் போகுது. ஸோ இந்த சைன் வேல்யூ இப்படி தான் வருது. சைனுக்கு எப்படி நம்ம வேல்யூ, சைன் வேவ் எப்படி நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ட்ரிக்னமெட்ரி கொஞ்சம் ப்ரஷ் அப் பண்ணுவோம். θ இஸ் ஈக்குவல் டு WT. இதை ஒய்ன்னு வச்சுக்கோ, இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, இதை ஹைபாட்னியூஸ் வச்சுக்கோ. சைன் θ என்ன வரும், சைன் ஆஃப் திஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு y/h ஆர் y இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்னியூஸ் இன்ட்டு சைன் θ. ஸோ இதை நம்ம டைரெக்டாகவே எழுதலாம். ஹைபாட்னியூஸ் இன்ட்டு இது எதோட ரிலேட்டட், y/hன்னா சைனு. ஸோ y வந்து சைனோட ரிலேட்டட். அதுமாரி காஸ் θ இஸ் ஈக்குவல் டு x/h. இது எக்ஸு, இது ஒய். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு h காஸ் θ. ஸோ இது என்ன பண்ணலாம், இந்த இது எழுதணும்னா இது யாரோட ரிலேட்டட், காசோட ரிலேட்டட். இது சைனோட ரிலேட்டட், ஆப்போசிட் சைட்லேயே ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஸோ ஒய்னா ஹைபாட்னியூஸ் இன்ட்டு சைன் ஆஃப் தி θ, எக்ஸ்னா ஹைபாட்னியூஸ் இன்ட்டு கொசைன் ஆஃப் θ. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அடுத்தது
சைனோட 0-90 வேல்யூ எப்படி கண்டுபிடிக்குது? சப்போஸ் ஒரு யூனிட் லென்த் எடுத்துக்கோ, அந்த யூனிட்லேருந்து இங்கேருந்து கோஆர்டினேட் சென்டர்லேருந்து எடுத்தோம்னா யூனிட் லென்த்துனா அதோட எக்ஸ் கோஆர்டினேட் 1, ஒய் கோஆர்டினேட் 0. அதே இது இப்படி இருக்குது, இப்படி போணுச்சுன்னா இது ஒய் கோஆர்டினேட் வந்து 1, எக்ஸ் கோஆர்டினேட் 0. ஓகே, அண்ட் அதே இப்படி வந்ததுன்னா அதோட எக்ஸ் கோஆர்டினேட் -1, 0. அதே அப்படி இருக்குது, இப்படி வந்ததுன்னா அதோட எக்ஸ் கோஆர்டினேட் கிடையாது, ஒய் கோஆர்டினேட் -1. ஸோ இட் மீன்ஸ் எக்ஸ் ஒய் இஸ் ரெப்ரசன்டட் பை இந்த இடத்துல 0 டிகிரி, π/2 டிகிரி, this is pi radian, pi radian, and 3 π/2 radian and 2 pi radian. So xy இதை represent பண்ணுது, x, y represents, x is representing cos of angle and y is representing sin of angle, any angle. இந்த இடத்துல 10னா 0 டிகிரி இருக்குது, sin of cos of 0, x coordinate வந்து cos of 0. ஏன்னா x is related with the cos, y is related with sin. So therefore x is related with the cos, y is related with sin. So நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ சைனோட 0 டிகிரினா சைனோட 0 டிகிரி இது 0, சைனோட 90 y coordinate 1, சைனோட 180 y coordinate, because சைன்னா y coordinate, சைனோட 180 வந்து 0, சைனோட 270னா சைனோட 270 y coordinate -1, சைன் ஆஃப் 360 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 0. அதான் நம்ம போடுறோம். சைன் ஆஃப் 0 இங்கே இருக்குது, 90னா π/2ல் அது மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது, பீக் வேல்யூ 1க்கு போயிடுது. 180ல் 0க்கு வருது, 180ல் 0க்கு வந்துடுது, 270ல் -1க்கு வந்துடுது, 360ல் மறுபடியும் 0க்கு போய்டுது, 360ல் 0க்கு போய்டுது. ஸோ அந்த சைக்கிள் மறுபடியும் அடுத்த சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணுற போதும் ஒரு சர்க்கிள் வந்துட்டு மறுபடியும் 90 கூட இது இப்படின்னு போயிட்டே வருவோம். ஸோ சைன் ஆஃப் எனி ஆங்கிள் எங்கேருந்து எது வரைக்கும் போகுது? +1லேருந்து -1 வரைக்கும் போகுது, அதுக்கு மேலே போக முடியாது. -1க்கு இந்த பக்கம் போக முடியாது, அண்ட் +1க்கு அந்த பக்கம் போக முடியாது. ஸோ -1 +1க்கு +1ம் ப்ளஸ் அதுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் தான் சைனோட ஆங்கிள். ஓகே, ஸோ இது சைன் வேவ். சைன் வேவ்னா என்ன? த ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் அட் 0 லெவல். அடுத்து காசுக்கு வருவோம். காசுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? காஸ் ஆஃப் 0 என்னென்ன? 0னா காசு வந்து எக்ஸ் கோஆர்டினேட் ரெப்ரசன்ட் காஸ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1. காஸ் ஆஃப் π/2 தட் இஸ் 90 டிகிரியில் காசோட வேல்யூன்னா 0. காஸ் ஆஃப் பைனா என்னாவது -1. காஸ் ஆஃப் 3 π/2 இங்கே காசு வந்து 0. and cos of 2π is equal to 1. இது எப்படி பண்ணால், ஸோ cos of π 0 டிகிரியில் இருக்கிற போது பீக்கில் இருக்குது, ஸ்டார்ட் பண்ணுது. அண்ட் π/2 வரும்போது அது 0க்கு வந்துடுது, π/2 வரும்போது 0க்கு வருது. பைக்கு வரும்போது இது -1க்கு போயிடுது, பைக்கு வரும்போது இது -1க்கு போயிடுது. அண்ட் 3π/2 வரும்போது மறுபடியும் 0க்கு வந்துடுது, 3π/2 0. 2πக்கு வரும்போது +1க்கு போயிடுது. ஸோ 2π இங்கே இருக்குது, 0க்கு போயிடுது. இது வந்து கொசைன் வேவ். ஸோ இது வெரி யூஸ்ஃபுல். நம்ம ஏசி தியரி படிக்கிற போது சரி, அடுத்தது வேவ்ஸ் படிக்க போகிறோம். ஸோ இதில் நமக்கு தெரியணும். ஸோ இதை வேறு ஒரு இதில் நம்ம வந்து எழுதுவோம், வேறு இங்கில். கொசைனை வந்து நம்ம இப்போ இதால் ப்ளூவால் எழுதுவோம். ஸோ இதே என்னது? சைன் வேவ் 0ல் ஸ்டார்ட் பண்ணுது, கொசைன் வேவ் பீக்கில் ஸ்டார்ட் பண்ணுது 1. ஏன்னா இதோட பீக் வேல்யூன்னா +1 -1, பாசிட்டிவ் பீக் +1, நெகட்டிவ் பீக் -1. ஸோ இது சைன் வேவ், காஸ் வேவ். ஸோ போத் ஆர் ஹேவிங் டைம் பீரியட். சைன் வேவ் இங்கேருந்து இங்கே ஃபர்தர் இது கண்டினியூஷன், ஃபர்தர் ரிப்பீட்டேஷன். ஸோ சைன் வேவோட டைம் பீரியட் என்ன? t is equal to 2π.
time taken to complete one cycle. ஓகே, கொசைன் வேவ் என்ன, இங்கேருந்து இப்படி வந்து மறுபடியும் பீக்கு போகுது, மறுபடியும் அதை அப்படியே தூக்கி இங்கே போட்டோம்னா அது செகண்ட் சைக்கிள் ஆகுது. ஸோ t is equal to 2π for sin and cosine wave. சைன் அண்ட் கொசைன் வேவுக்கு 2π வருது. பட் சமயத்தில் நமக்கு சைனோசைடல் யூஸ் பண்ணுவாங்க ஏசி தியரியில். சைனோசைடல், வாட் இஸ் சைனோசைடல்? சைனோசைடல் சைன் வேவையும் காஸ் வேவையும் கொசைன் வேவையும் தான் சைனோசைடல்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் திஸ் இஸ் கொசைன் வேவ், கொசைன் வேவ், கொசைன் வேவையும் சைன் வேவையும், சைன் வேவையும் கொசைன் வேவையும் தான் சைனோசைடல்னு சொல்கிறது. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இஸ் ஈக்குவல் டு சைனோசைடல் வேவ், மேபி சைன் வேவ், காஸ் வேவ், டிபெண்டிங் அப்பான் எங்கே அது இனிஷியல் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இனிஷியல் பாயிண்ட் 0ல் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா, தட் இஸ் மீன் பொசிஷனில் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா அது சைன் வேவ். சைன் வேவ் இனிஷியல் பாயிண்ட் 0ல் ஸ்டார்ட் ஆகுது. இனிஷியல் பாயிண்ட் பீக்கில் ஸ்டார்ட் ஆகுது, பீக்கில் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா அது கொசைன் வேவ். ரெண்டும் அதை நம்ம ரெண்டையும் நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம், அதை சைனோசைடல் வேவ்னு சொல்லலாம். இது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுங்க, பைஹார்ட் பண்ணக்கூடாது. பைஹார்ட் பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. ஏன்னா நியூமரிக்கலில் நீட்டில் இந்த பேசிக்ஸ் எல்லாம் வரும். அப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது நல்லா படித்து புரிஞ்சுக்கணும். 1க்கு 2 தடவை பாருங்க, பழகிடும். பட் இது ஒன்றுமே இல்லை, பார்க்குறதுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் ஒன்றுமே கிடையாது. ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம், ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பண்ணுற பார்ட்டிக்கல், ஒரு பார்ட்டிக்கல் அது SHM ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பண்ணுற பார்ட்டிக்கல் அதோட ப்ரொஜெக்ஷனை டயமீட்டரில் எடுத்தோம்னா, சர்க்கிளில் டயமீட்டரில் ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா எக்ஸ் டைரெக்ஷன்லேயும் இது SHM பண்ணுது, ஒய் டைரெக்ஷன்லேயும் அது SHM பண்ணுது. In SHM of a particle, the equation describing the position of a particle as a function of time is called general equation of SHM. General equation of SHM எப்படின்னா, பொசிஷன்னா from main position x அதுதான் position, from main position y அதுவும் displacement. position displacement may be in x direction, displacement may be in y direction from the equilibrium position. அதில் 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று, initial phase is equal to 0 and initial phase is not equal to 0. initial phase equal to 0ன்னு வரணும்னா அந்த பார்ட்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணுற போது at t is equal to 0 it should start from the main position. main positionலேருந்து எந்த பார்ட்டிக்கல் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் எக்ஸிக்யூட் பண்ணுதோ அதோட இனிஷியல் ஃபேஸ் 0 இருக்கும். நோட் திஸ் பாயிண்ட். சமயத்தில் நீங்கள் பார்ப்பீங்க sin is y is equal to a sin omega t plus 5, y is equal to a sin omega t. இதுக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்ன? இந்த 5 is ஃபேஸ் ஆங்கிள். ஃபர்ஸ்ட் நம்ம வித்தவுட் ஃபேஸ் ஆங்கிள் பார்ப்போம். வித்தவுட் ஃபேஸ் ஆங்கிள் தான் 5 is equal to phase angle. 5 is equal to 0. 5 என்ன? What is 5? Phase angle என்ன? The angle between at time t and x or y axis. நம்ம எக்ஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் இப்படி இருக்கப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ், இப்படி எடுத்தோம் ஒய் ஆக்சிஸு. ஸோ பார்ட்டிக்கல் இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், இப்படி மூவ் பண்ணலாம். பார்ட்டிக்கல் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? பார்ட்டிக்கல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணலாம், அல்லது இங்கேயே ஸ்டாண்டி இப்படி மூவ் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக அது அட் டைம் இஸ் ஈக்குவல் டு 0, தட் இஸ் ஸ்டார்ட் டயத்தில் ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்கிறோம். அப்போ வந்து அது ஈக்லிபிரியம் பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா அண்ட் அதுக்கு ஃபேஸ் இருக்காது. த ஆங்கிள் பிட்வீன் டைம் அண்ட் டைமிங் மூமெண்ட்லேயும் நம்ம இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கோம். எக்ஸ் ஆக்சிஸ் டைம், த ஆங்கிள் பிட்வீன் த டைம் அட் டி அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ். சப்போஸ் இப்போ நம்ம வந்து we want to take displacement in y axis, that is y diameter. y dash diameterல மூமெண்ட். அப்போ இது வந்து ஈக்லிபிரியம் பொசிஷனாக இருக்கணும்.
அப்போ பார்ட்டிக்கல் இங்கே தான் இருக்கணும். அட் டைம் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஏன்னா இப்போ இது எக்ஸிக்யூட் பண்ணுது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஸோ இது வந்து மெயின் பொசிஷனாக இருக்கணும். மெயின் பொசிஷனாக பார்ட்டிக்கல் எங்கே இருக்கணும், இங்கே இருந்தால் தான் அதோட ப்ரொஜெக்ஷன் இங்கே வரும், அதோட ப்ரொஜெக்ஷன் இங்கே வரும். இங்கே வந்தால் மெயின் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். இட் மீன்ஸ் அட் டைம் இஸ் ஈக்குவல் டு 0 த பார்ட்டிக்கல் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் மெயின் பொசிஷன். ஸோ ஒய்க்கு எப்படி போகணும், இப்படி போவோம். ஒய் டைரெக்ஷனில் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். பார்ட்டிக்கல் இங்கேருந்து இப்படி போகணும். அப்போ இங்கேருந்து இப்படி போகணும். ஸோ பார்ட்டிக்கல் ஷுட் மூவ் in anti-clockwise direction. Anti-clockwise direction போனால் தான் பார்ட்டிக்கல் இங்கேருந்து எப்படி மூவ் பண்ணணும், அதோட ப்ரொஜெக்ஷன் இப்படி மூவ் பண்ணணும். ஏன்னா இங்கேருந்து நம்ம எடுத்தோம் பாசிட்டிவ் ஒய் டைரெக்ஷன், இது பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன், இது பாசிட்டிவ் ஒய், திஸ் இஸ் நெகட்டிவ் ஒய். ஸோ we'll start from main position to positive. Suppose at t is equal to 0, after some instant of time the particle வந்து இங்கே இருக்குது. After some instant of time the particle is here. So angle என்ன வரும், angle is equal to theta. Angular displacement என்ன வரும் is equal to theta, and it is moving with constant angular velocity. Omega is equal to angular velocity. Angular velocity. So t is equal to ஸ்டார்ட்டில் பண்ணும்போது ஈக்லிபிரியம் பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்படி போகுது. இது இப்படி போணுச்சுன்னா இதோட ப்ரொஜெக்ஷன் எங்கே வரும், இங்கே வரும். ஸோ திஸ் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மெயின் பொசிஷன், தட் இஸ் y. ஸோ இந்த போர்ஷன் சப்போஸ் we call it as n, this is o. So y is equal to on. ஸோ இந்த பொசிஷன் நம்ம pன்னு வச்சுக்கிட்டோம்னா, if we call it as a p, ஸோ நமக்கு என்ன வேணும், இந்த டிஸ்டன்ஸ் வேணும், அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த y axis. Displacement in the y axis. Displacement in the y axis, இதுதான் displacement in the y axis. நல்லா தெரிஞ்சுங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஈக்லிபிரியம் பொசிஷன்லேருந்து இருக்கணும்னா பார்ட்டிக்கல் எங்கே இருக்கணும், அப்போ தான் ஈக்லிபிரியம் பொசிஷனில் இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் மூவ் பண்ணால் பார்ட்டிக்கல் ஷுட் மூவ் திஸ் வே, அப்போ தான் இது இருக்கும். அப்போ இட் மீன்ஸ் பார்ட்டிக்கல் ஷுட் மூவ் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். ஸோ ஒய் என்ன வரும், திஸ் இஸ் ஒய். ஸோ இந்த ஒய்யை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸு சேம், திஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் திஸ் டிஸ்டன்ஸ் ஆர் சேம். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் பார்ப்போம். ட்ரையாங்கிள் என்ன போட்டிருக்கு, திஸ் இஸ் O, this is particle at t is equal to 0, and this is P at t and t is equal to 0. So this is theta, where theta is equal to omega into t. Angle is equal to angular velocity into time, because angular velocity is equal to angular displacement by time படிச்சிருக்கோம், where theta is in radian, time is in second, so it is radian per second unit. ஸோ இதில் ஒய் வேணும் நமக்கு. ஒய் இந்த போர்ஷன் இதுதான் ஒய், இதுதான் ஒய். அந்த ட்ரையாங்கிள் வெளியில் எடுத்துருவோம் சிம்பிள் ஈஸிக்காக. ஸோ இப்போ ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு சிம்பிள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு சிம்பிளானது. ஒன்றுக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் பை ஹைபாட்னியூஸ். இது என்ன ஹைபாட்னியூஸ், திஸ் இஸ் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், radius of the circle. So இங்கே radius, இங்கே எப்படி வந்ததுன்னா இங்கே radius, it means இங்கே radius. So r is equal to amplitude of SHM. இங்கே பார்த்துருவோம், தீட்டா எங்கே இன்க்ளூட் பண்ணுறோம், இந்த ட்ரிக்னாமெட்ரியில் பார்க்குறோம். இது y, இது x, இது ஹைபாட்னியூஸ், இது தீட்டா. தீட்டா நம்ம ஒய் எப்படி எழுதலான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு, ஒய் எதோட ரிலேட்டடு, சைன் ஆஃப் திஸ் ஆங்கிள் இன்ட்டு ஹைபாட்னியூஸ். எக்ஸ் எது வருது, எக்ஸ் வந்து திஸ் பை திஸ் காசு, அப்போ எக்ஸு காசோட ரிலேட்டடு இன்ட்டு ஹெச், ரைட். அது செகண்ட் திங், தீட்டா எங்கே இன்க்ளூட் பண்ணணும், தீட்டா இஸ் இன்க்ளூட் பிட்வீன் ஹைபாட்னியூஸ் அண்ட் பேஸ். தீட்டா இஸ் பிட்வீன் ஹைபாட்னியூஸ் அண்ட் பேஸ். ஸோ இது 90 டிகிரி. தீட்டா எதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது, தீட்டா ஆப்போசிட் டு பர்பண்டிகுலர், தட் இஸ் ஒய். ஸோ இங்கே பார்ப்போம், நம்ம ஈஸியாக எழுதலாம் மேம்.
இங்கே நமக்கு இந்த தீட்டா வேணும், இந்த டிஸ்டன்ஸ் வேணும் நமக்கு. இது வந்து ஹைபாட்னியூஸ், அப்போ இது பேஸாக தான் இருக்க முடியும். நமக்கு இது வேணும், இது வேணும்னா இது சைனோட ரிலேட்டடு. ஸ்ட்ரெயிட்டாக இதில் நம்ம therefore y is equal to hypotenuse into y இதோட ரிலேட்டடு சைன் ஆஃப் தீட்டா. இப்படி இதெல்லாம் இது ஃபாஸ்டஸ்ட் வே ஆஃப் ரைட்டிங். அப்படி இல்லைன்னா நம்ம இதில் ஒய் சைனோட இருக்குது. ஸோ சைன் ஆஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் பை ஆர்னு எழுதி, அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. இது போர்டு ஸ்டைலு, இது கொஞ்சம் குயிக்காக போகும் காம்படிஷன் ஸ்டைலு. ரெண்டும் ஒரே ரிசல்ட் தான் கொடுக்குது. ஃபஸ்ட்டு இதை கற்றுக்கிட்டு இந்த பேசிக்ஸ்லேயும் நம்ம டக்குன்னு இதுக்கு வந்துடும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு சைன் தீட்டா. வாட் இஸ் ஆர்? ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர். இங்கே இதுவும் ஆறு, இதுவும் ஆறு, இதுவும் ஆறு. ஃபிகர் கரெக்டாக இல்லை, ஸோ டோன்ட் வரி. பட் இந்த லென்த்து, ஸோ திஸ் இஸ் ஆர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் எக்ஸிக்யூட்டிங் யூசிஎம், தட் இஸ் யூனிஃபார்ம் circular motion. So r is equal to amplitude. So இது வந்து amplitude மெயின் பொசிஷன்லேருந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் டிஸ்டன்ஸை ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஆம்ப்ளிடியூட் இன் த பாசிட்டிவ் டைரெக்ஷன், திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம் ஆம்ப்ளிடியூட் இன் த நெகட்டிவ் டைரெக்ஷன். ஓகே, amplitude in the negative direction. So we can write y is equal to a into sin, what is theta? Theta is equal to omega t. This is the equation. So இப்படி நம்ம செய்யலாம், a sin omega t. So the displacement, that is the equation describing position இங்கே இருக்குது பார்ட்டிக்கல், இதோட பொசிஷன் இங்கே இருக்குது, இங்கேருந்து இங்கே பொசிஷன் y, the position of the particle in terms of time, position in terms of time, this is time, omega into t, because omega is a constant. Okay, a is amplitude constant in the circle, இதுக்கு மேலே போக முடியாது, so amplitude constant, so it is, so displacement is function of time. ஸோ ஏன் டைம் சொல்லுவோம், இங்கேருந்து டைம் சப்போஸ் இங்கேருந்து இவ்வளோ டயத்துக்கு வந்தவொடனே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும், திஸ் வில் பி த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எதை டிபெண்ட் ஆகிருக்குது, டைமை டிபெண்ட் ஆகிருக்குது. கொஞ்சம் டைம் தான் 5 செகண்ட்ஸில் எப்படி போகுது, 10 செகண்டில் எப்படி போகுது. ஸோ 10 செகண்டில் திஸ் வில் பி த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். 5 செகண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும், இதோட ப்ரொஜெக்ஷனுக்கு இவ்வளோ தான் இருக்கும். அண்டர்ஸ்டுட்? சிம்பிளாக சொல்கிறேன். At t is equal to 2 seconds, it's for an example. So at t is equal to 4 seconds. So is the other projection y. So at t is equal to 4 seconds is the projection. So is the projection. So the displacement டைத்தை பொறுத்து இருக்குது, அதை தான் நம்ம எழுதுகிறோம். இது ஒரு டைப் ஆஃப் ஃபார்மு. இன்னொரு டைப் ஆஃப் ஃபார்ம் இருக்குது. சப்போஸ் if the particle does not start from equilibrium position at t is equal to 0. இங்கே at t is equal to 0 particle எங்கே ஸ்டார்ட் பண்ணுது, from equilibrium position. அங்கேருந்து equilibrium, ஏன்னா இது equilibrium position, அதோட ப்ரொஜெக்ஷன் equilibrium position ரெப்ரசன்ட் பண்ணுது. at t is equal to equilibrium ஸ்டார்ட் பண்ணுது, then it moves. அப்போ தான் இதோட இது என்ன பண்ணோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இங்கேருந்து இப்படி போய் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் வரைக்கும் போகும். ரைட். அடுத்து வென் at t is equal to 0 the particle do not start from main position. மெயின் பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணல, அதாவது பார்ட்டிக்கல் மெயின் பொசிஷன் at t is equal to 0ல் மெயின் பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இந்த பக்கம் நம்ம ஃபோக்கஸ், இந்த பக்கம் நம்ம லைட் அடித்தோம்னா பார்ட்டிக்கல் இங்கேருந்து இப்படி போனால் தான், இது இப்படி போனால் தான் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி போகும். ரைட். இது ஒய் டயமீட்டர். ஒய்யில் நம்ம எழுதுகிறோன்னு என்ன அர்த்தம், நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒய் டைரெக்ஷனில் எடுக்கிறோம். எஸ்ஹெச்எம்மோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒய் டைரெக்ஷனில் எடுக்கிறோன்னு அர்த்தம். ஸோ இனிஷியலி இந்த பார்ட்டிக்கல் இங்கே இருக்குது. So it is making an angle phi. It is making an angle phi. See, இதில் பார்க்கலாம், வெரி சிம்பிளாக நம்ம பார்க்கலாம். இங்கே இனிஷியலாக இந்த பார்ட்டிக்கல் அட்
particle at t is equal to 0 இங்கே இருக்குது. இது x-axis. So the angle between particle at t is equal to 0 with the x-axis about the center O is called phase angle. இங்கே phase angle என்ன வரும் ப்ரீவியஸ் கேஸில் இது இங்கே பார்ட்டிக்கல் இங்கே இருக்குது x-axis லை பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ x-axisக்கு இந்த பார்ட்டிக்கலுக்கும் வித் சென்டர் என்ன ஆங்கிள் இருக்கும் the phase angle is equal to 0. அது போன கேஸில் பார்த்தோம். இப்போ என்னன்னா the angle between the particle at t is equal to 0 and with x-axis with the x-axis is equal to some angle phi. So it means initially கொஞ்சம் ஆங்கிளை கூடவே வச்சுருக்குது. அதுக்கப்புறம் தான் பார்ட்டிக்கல் இங்கேருந்து at any time t the particle இங்கே போகுது. So it means particle t is equal to 0 at t is equal to t இங்கே போகுது. So making an angle of theta here. So total angle displacement என்ன total angular displacement is equal to theta plus phi total angle, right? So at this place the projection that is indicating the displacement of the simple harmonic motion in y diameter, right? So now easy கண்டுபிடிச்சலாம். So now we want to find out y. So y இந்த triangle இங்கே கொண்டு வந்துரும். So what is this angle? இங்கே perpendicular draw பண்ணோம்னா perpendicular see this is p dash at t is equal to t dash. So this is p dash, this is n ன்னு வச்சுக்கோ, this is n, this is o, and what is this? This is perpendicular drawn on x-axis இந்த பாயிண்ட். Okay, so இது வந்து இந்த ஆங்கிள் என்ன வரும் this angle plus this angle, that is theta plus phi. Okay, and this is y, this v1. But இந்த y சேமாக இருக்கும். So this is y. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எழுதிடலாமே. y என்ன related to sin of this angle. So y is equal to sin of இது என்ன radius, இது வந்து radius இங்கேயும் சேர்ந்தா so r radius. So hypotenuse. So y is equal to இந்த ட்ரையாங்கிளில் பார்ப்போம் y is equal to hypotenuse into இது எதோட related sin of the angle என்ன theta. So y is equal to radius into sin of theta plus phi. இல்லை நான் இன்னொரு ஸ்டைலில் எழுதலாம். இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோம். இது வந்து theta plus phi தான், இதுவும் theta plus phi தான் இருக்கும், இதுவும் theta plus phi தான் இருக்கும். So this will be equal to theta plus phi. So this is n, this is p dash, this is o. So இது hypotenuse, இது base. So angle is included always in trigonometry. Angle is included between base and the hypotenuse. So இது வந்து opposite and as a projection it will be making 90 degree. So opposite side. So நமக்கு இது வேணும் y. So y நம்ம டைரெக்டாக எழுதலாமே. y எதுக்கு ரிலேட்டடு, இது பேஸு, இது ஹைபாட்னியூஸ்னா, இது வந்து ஆப்போசிட் சைட். ஆப்போசிட் சைட்னா சைன். ஸோ y is equal to ஹைபாட்னியூஸ் என்ன r into இது எதுக்கு ரிலேட்டடு, சைன் ஆஃப் தீட்டா ப்ளஸ் phi. எப்படி எழுதலாம், அப்படி இல்லைண்ணா sin theta is equal to sin theta என்ன வரும் y by r or y is equal to r sin theta. இப்படி எழுதலாம். பேசிக் trigonometry யூஸ் பண்ணால் இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறோம். ஸோ இட் மீன்ஸ் நம்ம எழுதலாம் y see r is equal to radius of circle of UCM. What is UCM? UCM means uniform circular motion. So இந்த பாடி இங்கேருந்து இப்படி தான் போகணும். அப்போ தான்
ஒயில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். இப்படி வந்ததுன்னா நமக்கு ஒய் குறைஞ்சிக்கிட்டு இப்படி கிடைக்காது. ஸோ இனிஷியல் பொசிஷன்லேருந்து இப்படி போகணும், அப்போ தான் இது எப்படி ரைஸ். ஸோ யூ வில் கெட் ஒய். ஸோ மோஷன் எப்படி இருக்கட்டும், the particle should go in anti-clockwise with the angular velocity omega. So r is equal to radius, so we can write y is equal to r, which is also equal to amplitude. Amplitude என்ன, சப்போஸ் நம்ம இங்கே எழுதுறோம்னா இது மெயின் பொசிஷன், பார்ட்டிக்கல் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இது டிஸ்பிளேஸ்மெண்ட். Displacement is always measured from the main position. This is extreme positive side, extreme negative side. So, here we extreme positive first traditional. So, x is equal to, so y is equal to I. So, r is this is equal to amplitude. From main position is the amplitude. So, that portion is equal to this portion, radius of the circle. So radius of the circle is equal to amplitude A. So y is equal to r sin theta plus phi, or y is equal to r by amplitude into sin theta. Theta is equal to omega t plus phi. அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். So omega angular velocity is equal to angular displacement by time, that for theta is equal to omega t. So in case the particle at t is equal to 0 main position is start பண்ணலன்னா இந்த ஃபேஸ் ஆங்கிள் இது நமக்கு தெரியாது. நியூமரிக்கல் கேட்குற போது இதில் ஃபேஸ் ஆங்கிள் நமக்கு கொடுத்துருவாங்க, அல்லது ஃபேஸ் ஆங்கிள் மற்ற பேராமீட்டர் கொடுத்து ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் phase angle. So omega t plus phi is equal to phase. Phase is nothing but angle. Trigonometric ulla irukkudu angle da irukum. So this is phase angle, and phi is equal to initial phase, and omega is equal to angular velocity of particle undergoing uniform circular motion. Okay, and t is equal to at any time. At any time, see this one, at any time this the particle inge irukku, t is equal to 0 inge irukku, t is equal to anga irukkudu, right? Vera enna na vittu pochu. So r is equal to a is equal to amplitude. So displacement is equal to amplitude into sin of omega t plus phase angle. This is phase, understood? This is the phase angle, total phase angle. This is initial phase, right? So the equation number simple y is equal to a sin omega t plus phi. Previous case when that at t is equal to 0 the particle starts from equilibrium, it means the phase angle equal to 0. So particle இங்கே t is equal to 0 இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணி இப்படி போனிச்சுன்னா அந்த ஃபேஸ் ஆங்கிள் வராது. ஃபேஸ் ஆங்கிள் வராதுன்னா இந்த phi இந்த ஆங்கிள் 0 ஆகிடும். that equation reduced to a sin omega t plus 0 is equal to a sin omega t. இதை பல பேர் குழப்பிக்குவாங்க. சில இடத்துல ஒமேகா டி ப்ளஸ் 5 வந்திருக்கு ஃபேஸ் ஆங்கிள், சில இடத்துல ஒமேகா டி மட்டும் வந்திருக்கு. ஒமேகா டி மட்டும் இருந்ததுன்னா பார்ட்டிக்கல் ஈக்விலிபிரியம் பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபேஸ் ஆங்கிள் 0. ஒமேகா டி ப்ளஸ் சம் ஆங்கிள் வந்ததுன்னா π/2 π/4 சம்திங் லைக் தட் வந்ததுனாலே அந்த பார்ட்டிக்கல் மெயின் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலை, ஸ்டார்டிங் ஃப்ரம் a position other than main position. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வரைக்கும் நம்ம displacement of the simple harmonic motion y direction கண்டுபிடிச்சிருக்கோம். that is y diameterல y dash diameterல. இப்போ xலையும் கண்டுபிடிப்போமா, x diameterல கண்டுபிடிப்போமா. so first condition என்ன, when at t is equal to 0 the particle starts from equilibrium position.
ஸோ இது எக்ஸ் டைரெக்ஷனில் இப்படி வரும். இது ஈக்குலிபிரியம் பொசிஷன் ஆர் மீன் பொசிஷன். இது வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இது வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இது ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஸோ ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்கணும்னா பார்ட்டிக்கல் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? பார்ட்டிக்கல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரைட்? பார்ட்டிக்கல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அல்லது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இதுக்கு ஈக்குலிபிரியம் பொசிஷன். இங்கே அதோட சப்போஸ் பார்ட்டிக்கல் இங்கே இருந்தால் அதோட ப்ரொஜெக்ஷன் இங்கே வரும் ஈக்குலிபிரியம் பொசிஷனில். பார்ட்டிக்கல் இங்கே இருந்தாலும் இங்கே வரும். ஸோ இங்கே இருந்துட்டு பார்ட்டிக்கல் இப்படி மூவ் பண்ணிச்சுன்னா, ஸோ பார்ட்டிக்கல் இப்படி சர்க்குலர் மோஷன் பண்ணால் இது இப்படி மூவ் பண்ணும். ஸோ நம்ம வந்து இந்த டைரெக்ஷன் பார்த்துக்குவோம். ஸோ நம்ம பார்ட்டிக்கல் at t is equal to 0, particle at t is equal to 0 starts from main position. பார்ட்டிக்கல் ஒன்று மெயின் பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணல, அதோட ப்ரொஜெக்ஷன் தான் மெயின் பொசிஷனில் இருக்குது. ஸோ இங்கே இருந்தாலும் அதோட ப்ரொஜெக்ஷன் மெயின் பொசிஷனில் இருக்கும். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாடி இப்படி மூவ் பண்ணால் தான், பார்ட்டிக்கல் இப்படி மூவ் பண்ணால் தான் இங்கேருந்து இப்படி மூவ் பண்ணது இப்படி போகும், அதோட ப்ரொஜெக்ஷன் இப்படி வரும். ஸோ இட் இஸ் இன் வித் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா இன் கிளாக் வாய்ஸ் டைரெக்ஷன். ரைட்? ஸோ இப்படி வச்சுக்கிறோம். ஸோ இனிஷியலி இங்கேருந்து பார்ட்டிக்கல் வருது, பார்ட்டிக்கல் அங்கேருந்து போகுது at t is equal to 0 and at any time t இங்கே வருது. ஸோ இங்கே வந்து ஆங்கிள் மேடு ஃபேஸ் ஆங்கிள் என்ன? இது ஒய் ஆக்சிஸு சென்டரு, பார்ட்டிக்கல் t is equal to 0 at t is equal to t. The angle made by this one at t is equal to 0 with y axis. ஸோ ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்குது. at t is equal to 0 இது இங்கே இருக்குது at y axis. ஏன்னா நம்ம வந்து பார்ட்டிக்கல் ப்ரொஜெக்ட் இது மெயின் பொசிஷன் இங்கே எடுத்துருக்கோம், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. t is equal to 0, angle between particle at t is equal to 0 with y axis. அதை தான் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா ஒய் ஆக்சிஸ்க்கும் பார்ட்டிக்கல் t is equal to 0 ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் 0. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், நம்ம இங்கே வரும்போது when it is coming, it is making an angle of theta. As it is known, theta is equal to omega into t. அடிக்கடி இது கை வலிக்குது. ஓகே, ஸோ we must remember this one. theta இங்கே வந்துடுச்சு. ஸோ it is at what is now we want to find out the displacement in y direction. Y direction displacement என்ன வரும்? ஸோ this is theta. ஸோ இங்கேருந்து இங்கே வரும்போது, ஸோ பார்ட்டிக்கல் மெயின் பொசிஷன்லேருந்து இது இப்படி வரும்போது ஒயில் இப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும், அதாவது ஒயில் இப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். பார்ட்டிக்கல் இப்படி வந்தால் இங்கே இருக்கும், இங்கே இருக்கும், இங்கே வரும்போது பார்ட்டிக்கல் அதோட ப்ரொஜெக்ஷன் இங்கே இருக்கும். இந்த ப்ரொஜெக்ஷன் நம்ம எழுதிடுறோம். ஃபர்தராக இங்கே வந்துன்னா it will be the x will be equal to amplitude. So this is equal to theta. இது தீட்டானா இது என்ன வரும்? இப்படி நம்ம எழுதலாம். இது தீட்டான்னு போட்டோம்னா, இது தீட்டான்னு போட்டோம்னா நமக்கு இதுதான் எக்ஸு. ஸோ இதுதான் எக்ஸு ஃப்ரம் மீன் பொசிஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் வேர் எக்ஸ் இஸ் equal to displacement in x diameter of the circle. So இதுதான் ஸோ இங்கேருந்து இங்கே டிஸ்பிளேஸ் ஆகணும். ஸோ இங்கே இந்த டிஸ்டன்ஸ் வரும், இந்த டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு திஸ் டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். பார்ட்டிக்கல் இப்படி மூவ் பண்ண இங்கே இருக்கிற போது இங்கே இருப்போம், இங்கே வரும்போது பார்ட்டிக்கல் வந்து இங்கே இருக்குது. ஸோ இட் இஸ் மேக்கிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இன் எக்ஸ் டைரெக்ஷன், எக்ஸ் டைரெக்ஷன். ஸோ இதையும் தீட்டான்னு சொல்லலாம், இதையும் தீட்டான்னு சொல்லலாம். ஸோ இது தீட்டா, இது எக்ஸ்னா நம்ம டைரெக்டாக ரிசல்ட் எழுதலாமா? எழுதலாம். இது ரேடியஸ், இதுவும் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ். ஸோ எக்ஸ் எதோட ரிலேட்டடு? இது வந்து ஹைபாட்னியஸ், இது பேஸு. ஹைபாட்னியஸ் அது பேஸு. அப்போ ஹைபாட்னியஸ் அண்ட் பேஸ் அப்படிங்கிற போது
இது வந்து ஆப்போசிட் சைடாக இருக்கும். ஆங்கிள் இஸ் இன்க்ளூடட் பிட்வீன் ஹைபாட்னியூஸ் அண்ட் த பேஸ். இது ஆப்போசிட் சைடாக இருக்கும். ஆப்போசிட் சைட் மீன்ஸ் சைன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்னியூஸ். ஹைபாட்னியூஸ் இஸ் ஆர் இன்ட்டு சைன் ஆஃப் எந்த ஆங்கிள், இது தீட்டா வந்தால் இதுவும் தீட்டா இருக்கும், சைன் ஆஃப் தீட்டா. ஆர் எக்ஸ் is equal, since r is equal to amplitude into sin theta is equal to omega t, right? So this is the equation. எல்லாம் நம்ம எழுதிருக்கோம். y is equal to a sin omega t பார்த்தோம். y is equal to a sin omega t plus phase angle ரெண்டு equation பார்த்தோம், right? plus இங்கே phase angle என்ன 0 போட வேண்டிய தேவையில்லை. ஸோ இதே மாதிரி பார்த்தோம். இப்போ இது பார்த்துருக்கோம். சார் இது என்னது ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன கொடுமை சார், எல்லா ஈக்குவேஷனுமே சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒன்று இப்படி சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் பண்ணுது, ஒன்று இப்படி ஹார்மானிக் மோஷன் பண்ணுது, ஒன்று இப்படி இங்கேருந்து இப்படி போய் ஹார்மானிக் மோஷன் பண்ணுது, ஒன்று இங்கேருந்து வந்து இப்படி, பட் எல்லாமே ஹார்மானிக் மோஷன் தான் பண்ணுது. ஸோ ஆல் the equation represents simple harmonic motion. இன்னொன்று பார்த்தோம், இதில் x is equal to a sin omega t பார்த்தோம். ஸோ இப்போ sin omega t plus x is equal to a, x is equal to இது பார்த்துட்டோம். omega t இனிஷியலி ஃபேஸ் இதில் என்ன பண்ணும், ஸோ இங்கே ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ இட் மீன்ஸ் இனிஷியலி என்ன பண்ணுது, இது it is particle at t is equal to 0 ன்னு ஸ்டார்ட் பண்ணல, at particle got some initial phase, that is at t is equal to 0, it means this is the phase making with y axis. இப்போ வந்து x க்கு எடுக்கிறப்போ y axis ரெஸ்பெக்டில் எடுப்போம், y க்கு எடுக்கிறப்போ x axis ரெஸ்பெக்டில் எடுப்போம். இனிஷியலி இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்ட்டிக்கல் இப்படி மூவ் பண்ணுது, மூவ் பண்ணி இங்கே வருது. ஸோ இங்கே வந்தால் இங்கே வருது. ஸோ இட் இஸ் மேக்கிங் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தீட்டா. இந்த டோட்டல் ஆங்கிள் என்ன வருது, டோட்டல் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு, டோட்டல் ஆங்கிள் என்ன வருது, தீட்டா ப்ளஸ் ஃபை, ரைட்? அண்ட் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வரும், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு திஸ் இஸ் எக்ஸ், இங்கே நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா திஸ் இஸ் எக்ஸ், இட் இஸ் நாட் திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம், திஸ் இஸ் எக்ஸ், ரைட்? ஸோ அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுத போகிறோம், ஸோ வெரி சிம்பிள். அந்த ட்ரையாங்கிள் எப்படி எடுத்துக்கோம், இதுதான் நமக்கு தேவை. இது வந்து இந்த ஆங்கிள் இது நமக்கு இது தேவை. ஸோ இதை பி டேஷ்னு வச்சுக்கோ, இதை பின்னு வச்சுக்கோ. ஸோ நமக்கு என்ன வரும், பி டேஷ், இதை என்னன்னு வச்சுக்கிட்டோம்னா என் பி டேஷ் என், ஏன்னா அதோட ப்ரொஜெக்ஷன், ஏன் இது பர்பண்டிகுலராக தான் இருக்கும், ஏன் பர்பண்டிகுலர், அதோட ப்ரொஜெக்ஷன் எக்ஸாக்ட்லி மேலேருந்து பார்க்குறப்போ இந்த பார்ட்டிக்கல் இப்படி மூவ் வரும், ப்ரொஜெக்ஷன் இப்போ எதாக இருக்கும், திஸ் இஸ் ஓ. அண்ட் இங்கே பார்க்குற போது நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் வந்து எக்ஸு இதுவும் தானே எக்ஸு, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ். அண்ட் இந்த ஆங்கிள் என்ன வருது, ஸோ this angle is equal to theta plus phi. அப்போ இந்த ஆங்கிள் என்ன, ஆப்போசிட்லி ஆங்கிள் theta plus phi. this will be, இந்த ஆங்கிள் வந்து theta plus phi. டைரெக்டாகவும் எடுக்கலாம், டைரெக்டாக எடுக்கலன்னா சி this is perpendicular, this is hypotenuse, this is base, ஆங்கிள் அதில் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், ரைட்? அப்போ இது வந்து ஆப்போசிட் சைடு தான் இருக்க முடியும். ஆப்போசிட் சைட்னா sin of this angle into hypotenuse, straight எழுதலாம். that is the equation is equal to, equation எப்படி எழுதலாம், இந்த ட்ரையாங்கிளில் பார்க்குற போது, இந்த ட்ரையாங்கிளில் பார்க்குற போது கொஞ்சம் நம்ம ட்ரிக்னாமெட்ரி ப்ளஸ் இந்த ட்ரிக்னாமெட்ரி பார்க்க, this will be 90 degree. ஸோ 90 டிகிரிக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் ஆங்கிள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹைபாட்னியூஸ், அந்த ஆங்கிள் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் வில் பி த பேஸ், this will be the base and this will be the opposite side. Opposite side னாலே ஸ்ட்ரைட்டாக நம்ம sin of the angle and theta plus phi ன்னு எழுதலாம், ப்ளஸ் ஹைபாட்னியூஸ் போட்டுக்கலாம். ஸோ which is equal to இந்த distance என்ன, we want this distance,
this distance is equal to this distance, which is equal to what? Which is equal to sine of the is equal to x, or x is equal to a sine omega t plus phi. So அடுத்த equation is the equation. So x is equal to a sine omega t plus phi. 1 2 3. ஸோ எக்ஸில் கொடுத்துருக்காங்க சில இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா சில இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஒமேகாட்டின்னு கொடுக்குறாங்க, சில இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு காசுன்னு கொடுக்குறாங்க. ஒய்னா ஜென்ரலாக நம்ம பார்க்குறப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஒமேகா டி ப்ளஸ் ஃபைவ். அப்போ என்ன பண்ணுறோம், ஒமேகா டி ப்ளஸ் இப்போ ஃபைவ் ஆங்கிள் ஃபைவ்னா ஒமேகா டின்னா பாடி எப்படி மூவ் பண்ணுது, இப்படி மூவ் பண்ணால் தான் நம்ம பாடி இங்கேருந்து எப்படி மூவ் பண்ணுற போது தான் இது இங்கேருந்து இப்படி போகும். ஸோ ஒய் கால்குலேட் பண்ணுறோம், சிம்பிள். பட் ஸ்டில் இட் இஸ் மேக்கிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டினா அதுக்கேற்ற மாதிரி மோஷன் இருக்கும். பட் அதுவும் சிம்பிள் ஹார்மோனிக் தான், மோஷன் தான் பண்ணும். ஸோ குழப்ப வேண்டிய தேவையில்லை. எந்த ஈக்குவேஷன் கொடுத்ததான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் இருந்தாலும் எவ்ரி ஈக்குவேஷன் எல்லா ஈக்குவேஷனும் எஸ்ஹெச்எம் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. பயப்பட வேண்டிய தேவையில்லை, அது எஸ்ஹெச்எம் தான் பண்ணுது. ஒரே ஒரு ப்ராப்ளம், த இனிஷியல் பொசிஷன் மெயின் பொசிஷன்லேருந்து இனிஷியலி அது மெயின் பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணால் ஃபேஸ் ஆங்கிள் வராது, அதாவது தான் மெயின் பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணால் ஃபேஸ் ஆங்கிள் வரும். அதனால் ஈக்குவேஷன் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எ பார்ட்டிக்கல் undergoing SHM எப்படி எழுதலாம், y is equal to a sin omega t, x is equal to a cos omega t, x is equal to a sin omega t plus phi. எப்படி வேணாலும் எழுதலாம். எப்படி எழுதினாலும் sin and cos both are sinusoidal wave. எப்படி எழுதினாலும் it undergoes simple harmonic motion. Simple harmonic motion only thing position changes. So by x diameterல ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகுது, ஒய் டைமெண்ட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணால் அது பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. பட் எப்படி இருந்தாலும் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் போகுது. இங்கேயும் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பர்ஃபார்ம் பண்ணுது வித் கண்டிஷன் தட் இட் இஸ் ஆசிலேட்ஸ் டு அண்ட் ஃப்ரோ அண்ட் எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ், வேர் கே இஸ் த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், எக்ஸ் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆஸ் இட் இஸ் நம்ம சொல்லியிருக்கோம், இஃப் எ பார்ட்டிகல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மெயின் பொசிஷன் and it is not having phase angle phi. So at phase இப்போ பார்ப்போம். Suppose particle starting from mean position at mean position x is equal to 0, that is at t is equal to 0. Particle starts at t is equal to 0 from main position. Main position x and x is equal to 0. X is equal to 0. So it means the general form in the equation எடுத்துக்கோங்க. x நம்ம x போட்டிருக்கோம், இந்த equation எடுத்துக்கோங்க. x is equal to a sin omega t plus phi. So omega t plus phi. So x at mean position x is equal to 0, a cannot be equal to 0 because this is amplitude. The amplitude of its simple harmonic motion is always fixed, so it cannot be 0. And sin omega time is equal to 0 because if it starts from main position, its time is equal to when it starts from t is equal to 0, its from main position it's and at t is equal to 0, this is also 0 plus phase angle. The equation of the so since a is not equal to 0, therefore this portion equal to 0. So sin of omega into 0, so phi is equal to 0. Sin of some angle is equal to 0 na sin 0 la da adu 0 வரும். So which is equal to sin of 0 degree. It means ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா phase angle is equal to 0 when எப்போ when the body starts at t is equal to 0, starts from main position. When
particle undergoes UCM from mean position, right? From mean position போனுச்சுனா particle இதே மாதிரி ஆகும். Next, suppose if the particles starts from extreme position, if the particle starts from extreme position என்ன? Particle starts from extreme position. Particle starts from extreme position. So extreme position is the extreme position. At extreme position, displacement is equal to E. It means displacement is equal to E. So in the equation in Ax, in the equation sin Ex is equal to E sin omega t plus phase. So since x is equal to A is equal to E sin omega t plus 5. Omega t plus 5. இது ரெண்டும் cancel ஆயிடும். ரெண்டும் cancel ஆயிட்டா sin omega t at t is equal to 0, because here the condition is at t is equal to 0, x is equal to E. So sin omega into at t is equal to 0. Again start of the time is equal to further above the t is equal to t. Omega into 0 plus 5 is equal to 1. That is sin of 5 is equal to 1, which is nothing but sin 90 degree as pi by 2. So 5 phase angle is equal to 90 degree. Very simple number. Suppose this mean position இருக்குது, mean position இல்லாமல் இங்கே ஸ்டார்ட் பண்ணுது at t is equal to 0. Amplitude என்ன வரும்? இந்த ப்ரொஜெக்ஷன் amplitude is equal to displacement x is equal to A. So it means என்ன, இங்கே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, இங்கே t is equal to 0 தான் ஈக்குலிபிரியம் பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. t is equal to 0 எங்கே ஸ்டார்ட் பண்ணுது? 90 டிகிரிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுது. எக்ஸ்ட்ரீம்லேருந்து அது யூசிஎம் ஆரம்பிச்சதுன்னா then the phase angle will become 30 degree. So இந்த equation எப்படி எழுதலாம்? x is equal to A sin omega t plus pi க்கு பதில் நம்ம 90 degree போடலாம். This is the equation. In graphical representation of SHM for uniform circular motion, அதோட யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை அதோட டயமீட்டர்லேயே அல்லது இந்த டயமீட்டரில் ப்ரொஜெக்ட் பண்ணால் that gives simple harmonic motion. ரெண்டு, ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்னா ரேடியஸ், இந்த சர்க்கிளோட ரேடியஸ் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அந்த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இப்படி இருக்கிறது. ஸோ இது மெயின் பொசிஷன், இது ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆம்ப்ளிடியூட். ஸோ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் R is equal to amplitude A of the SHM. Angular displacement in a circle. Angular displacement என்ன? பார்ட்டிக்கல் இங்கேருந்து சப்போஸ் இப்படி மூவ் பண்ணுது, இந்த இடத்துலேருந்து இங்கே மூவ் பண்ணுது at t is equal to 0 and at t is equal to t. ஸோ இதுதான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இன்கேஸ் அது வந்து மெயின் பொசிஷன்லனா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி வரும்? ஸோ திஸ் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். இதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா this is linear displacement with the mean position. This is the mean position. Suppose initially phase இருந்தது, that is phi. இது வந்து phi. அதுக்கப்புறம் t is equal to 0லேருந்து t is equal to tல போனுச்சா இது theta. So that entire thing is called phase. Phase is equal to theta plus initial angle is equal to omega t plus phi. So angular speed of circular motion is equal to angular frequency of SHM. Angular speed linear velocity is equal to R into angular velocity. So
ஒமேகா இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். ஹியர் இந்த இடத்துல வந்து சர்க்குலர் மோஷனில் போகிறதுக்கு இது வந்து ஆங்குலர் ஸ்பீட், நாட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அண்ட் இதில் வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் displacement by time for full rotation. Theta is equal to that full rotation. Theta is equal to 2 pi, and time taken for the full rotation is time period. Unit either radian, this is second, radian per second. Omega is equal to 2 pi into linear frequency, where linear frequency is equal to number of cycles per second. At the hertz நம்ம indicate பண்ணலாம். So இதுதான் y is equal to a sin omega t. இது எப்படி வேணாலும் இருக்கலாம், x இருக்கலாம், ஒய்யாக இருக்கலாம், இது ஏ இது இருக்கும், இது சைனாக இருக்கலாம், காசாக இருக்கலாம். திஸ் இஸ் இந்த போர்ஷன் என்ன, திஸ் இஸ் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் திஸ் இஸ் ஃபேஸ் ஆங்கிள். ஸோ இது ரெண்டே சேர்த்து நம்ம ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஆம்ப்ளிடியூட், ஒமேகா ஹியர் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, டி இஸ் ஈக்குவல் டு டைம் அட் எனி இன்ஸ்டன்ட். ஜீரோலேருந்து நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறோம் இல்லையா, அதுதான் இந்த டி. Phi is equal to phase angle. So this is equal to phase angle, and phase is this much. This all about the motion of a simple harmonic motion, that is displacement, regarding the displacement of a simple harmonic motion.